ஹே அமிகோஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா பைத்தானை வச்சு ஒரு யூடியூப் வீடியோவை டவுன்லோட் பண்ணுறது. அதுவும் 5 செகண்ட் 10 செகண்ட் தான் ஆகும். ஸோ மறக்காமல் டக்குன்னு உங்கள் ஐடியலை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் பண்ணுற ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணணும், ஓகேவா? டக்குன்னு ஐடியலை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பிப் இன்ஸ்டால் பைடியூப் 3 அப்படின்னு போடுங்க. பிகாஸ் பைடியூப் 3ன்ற லைப்ரரியில் தான் யூடியூப்பில் இருக்க எந்த வீடியோஸாக இருந்தாலும் 5 செகண்ட் 10 செகண்ட்லேயே டவுன்லோட் பண்ணிடலாம். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ புதுசாக ஒரு ஐடியலை இதை ஓப்பன் பண்ணிட்டு இம்போர்ட் பைடியூப் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம பண்ண வேலை என்னென்னா யூஆர்எல் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரிங் எதுனா இதான் என்னோடய ஃபேவரட் சேனல் ஸ்மைல் மியூசிக். நம்ம பையனோட சேனல் தான் சூப்பராக பிஜிஎம்லாம் வேறு லெவலில் போட்டுருக்கோம். ஸோ அவனோட டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் கீழே போங்க, டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவனுக்கும். ஸோ யூஆர்எல் ஈக்குவல்ட்டு அந்த இது கொடுத்துருங்க. பிகாஸ் அந்த யூஆர்எல்லை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு யூடியூப் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு பேராமீட்டர் வச்சுக்கோங்க. அந்த பைடியூப்பில் இருக்க யூடியூப் லைப்ரரி கால் பண்ணி அதில் இருக்க என்னென்ன ஸ்ட்ரீம் எப்படிலாம் வீடியோ டவுன்லோட் பண்ணலான்னு போடுங்க. அப்படி பண்ணோன்னா எந்தெந்த ஸ்ட்ரீம்லலாம் இருக்குது 480 பிக்சலில், 720 பிக்சலில், 1080 பிக்சலில் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் இன் ரேஞ்ச் அந்த யூடியூப்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன ரேஞ்சிலலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 480 பிக்சலில் இருக்கும், 720 பிக்சல், 1080 பிக்சல்லாம் இருக்கும். நான் இப்போதைக்கு ஒரு சேவ் பண்ணிக்கிறேன் யூடியூப்னு. ஓகே, இப்போ ரன் கொடுத்து பார்த்தேன்னா என்னென்னலாம் வரும் பாருங்கள். ஸோ இத்தனை வகையில் இருக்குது. 720 பிக்சலில் இருக்கும், 360 பிக்சலில் இருக்கும், 480 பிக்சலில் இருக்கும், பயங்கரம் நிறைய பிக்சலில் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதோட ஐ டேக்குன்னு அங்கே ஓரத்தில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ டேக் ஈக்குவல் டு 137, 136 அந்த மாதிரிலாம் போட்டிருக்கும். ஸோ அதை நோட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நோட் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்த்த பைத்தான்குள்ளே ஒரு சிலதை டெலீட் பண்ணிட்டு நம்ம அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த இதில் உங்களுக்கு எது வேணும்னு சீக்கிரமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஐ டேக் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே கேஸ், நான் பார்த்தேன் அந்த ஸ்மைல் மியூசிக் சேனல் பயங்கரமான தீம்ஸ்லாம் நிறைய போடுவான். பிகில் தீம், ராயப்பன் தீம், அப்புறம் புது புது சாங்கோட தீம்லாம் பியானோவில் போடுவான். ஸோ அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட இதுக்கு வருவோம். அந்த இது ஐ டேக் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்க சில இதை டெலீட் பண்ணிட்டு யூடியூப்.getby அப்படின்ற இது போட்டுக்கணும். யூடியூப்.getbyன்னு போட்டு நீங்கள் அந்த ஐ டேகை ஈக்குவல் டு என்னென்னு பார்த்துக்கணும். ஐ டேக் நான் 137 செலக்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது 720 பிக்சல். ஸோ யூடியூப்.getbyன்னு போட்டிங்கன்னா அடுத்து வீடியோ.டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் அது எந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் ஆகணும்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டவுன்லோட் பார்த்தா நீங்கள் சேவ் பண்ணி இதில் காப்பி பண்ணிடுங்க. அப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது டன்னு பிரிண்ட் ஆகும். நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபுல்லான இந்த சோர்ஸ் கோட் வேணும்னா கீழே என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி அந்த சோர்ஸ் கோடை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க, சோர்ஸ் கோடு எடுத்துக்கோங்க. எந்த ஒரு வீடியோவும் அசால்ட்டாக டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.